ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த எபிசோடில் சிலிண்டர் பிளாக், அதாவது போர்னு சொல்லக்கூடிய சிலிண்டர் பிளாக்கில் பிஸ்டன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பிஸ்டன் ரிங்ஸை முதல்ல ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துறேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ பிஸ்டன் ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் சர்க்ளிப் ஒரே ஒரு சைடில் மட்டும் போட்டுக்கணும். ரெண்டு சைட்லையும் போட்டால் பிஸ்டன் பின்னு போட முடியாது. ஸோ ஒரு சைடில் பிஸ்டனில் சர்க்ளிப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போர் எடுத்துருக்கோம். இந்த இனிஷியல் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போரில் அப்படியே பிஸ்டனை இறக்கிட்டு இந்த செட்டோடு எடுத்துகிட்டு போய் கனெக்டிங் ராடில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே எடுத்திருக்க போர் பார்த்திங்கன்னா Yamaha RX100 போர். இது ஒரு 2 ஸ்ட்ரோக் போர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிஸ்டனோட ரிங்ஸ், அதாவது சைட்லேயும் போரோட இன்னர் சைட்லேயும் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக் ஆயிலை வச்சு லூப்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் இல்லை வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக டாப் பாட்டம் போரோட டோட்டல் அந்த கவரேஜ் ஏரியா ஃபுல்லாகவே வந்து 2 ஸ்ட்ரோக் ஆயிலை வச்சு லூப்ரிகேட் பண்ணுறங்க. ஸோ போரில் இந்த சைடு வந்து கார்பரேட்டர் சைடு, அதாவது இன்லெட் சைடு, அந்த சைடு பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடு. ஸோ பிஸ்டனோட ஏரோட டினோஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடில் இருக்கணும்ன்ட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைரக்ஷனை வச்சு ஃபேஸ் பண்ணோம். நீங்கள் சப்போஸ் அது இன்லெட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு தப்பான டைரக்ஷன். ஸோ கரெக்டான டைரக்ஷனில் வச்சுட்டு இந்த பிஸ்டன் ரிங்ஸோட பொசிஷன் மாறக்கூடாது அந்த பின்லேருந்து. ஸோ அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ரிங்ஸை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி பிடிச்சி அப்படியே போர் உள்ளே வச்சு இறக்குனிங்கன்னா ஈஸியாக பிஸ்டன் உள்ளே போயிடும். ஸோ நான் லைட்டாக டேப் பண்ணுறேன், உங்களுக்கு பெருசாக அடிக்கிற மாதிரிலாம் தெரியாது. லைட்டாக தான், நீங்கள் ஒரு ஃபிங்கர் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே ஈஸியாக உள்ளே போயிடும். மொத்தத்தில் அந்த ரிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரிங்ஸை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பிஸ்டனை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி உள்ளே இறக்குனாலும் பிஸ்டன் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். ஏன்னா போதுமான அளவுக்கு நம்ம லூப்ரிகேட் பண்ணியிருக்கோம். லூப்ரிகேட் பண்ணாமல் பிஸ்டனை உள்ளே இறக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பிராண்ட் நியூ போர்னு இல்லை, நீங்கள் ஒரு யூஸ்டு போராக இருந்தாலும் ரிங்ஸ் வந்து தப்பான இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஈஸியாக டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஏரோட டினோஷன் பார்த்திங்கன்னா சைலன்சர் சைடே குறிச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த முக்கியமான டிப். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் பேஸ்ட் போடுறேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான இன்ஜினுக்கு வந்து பேக்கிங் பேஸ்ட் தேவைப்படாது. ஸோ இது வந்து ஒரு லாங் ஓவர் ஹால்டு என்ஜின்ன்றதுனால பேக்கிங் பேஸ்ட் போடுறேன். ஸோ முதல் தடவை என்ஜினை பிரிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் அந்த கேஸ்கெட்டை யூஸ் பண்ணால் போதும், பேக்கிங் கேஸ்கெட்டை யூஸ் பண்ணால் போதும். பேஸ்ட் போட்டுட்டு கேஸ்கெட் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராடில் பிஸ்டன் பின்னை வைக்கிறோம். பிஸ்டன் பின்னுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ன்றதுனால ஒரு பேரிங் வரும், ஓப்பன் நீடில் ரோலர் பேரிங் ஒன்று வரும். ஸோ அந்த பேரிங்கை கனெக்டிங் ராடு உள்ளே அப்படியே வச்சிடறோம். வச்சுட்டு அந்த போர் செட்டப் அப்படியே அந்த கம்ப்ளீட் செட்டப் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பிஸ்டன் பின்னை உள்ளே தள்ளுறோம். மறக்காமல் எந்த டைரக்ஷனில் நீங்கள் அந்த சர்க்ளிப் லாக் போட்டிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து தான் நீங்கள் பிஸ்டன் பின் போடணும். லாக் சைடே வச்சு புஷ் பண்ணிங்கன்னா பிஸ்டன் பின் உள்ளே போகாது. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மெத்தடில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய போர் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ போராக இருக்கட்டும், இல்லை ஒரு ரீபோர் பண்ண போராக இருக்கட்டும், அது எந்த விதமான தேய்மானத்துக்கும் உள்ளே போயிருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் இருந்தால் இன்னும் ஈஸி. ஸோ நான் வந்து கையிலேயே ஹோல்ட் பண்ணி பண்ணுறதுனால என்னால் கேமராவோட ஆங்கிளை கரெக்டாக காட்ட முடியல. ஸோ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின் வந்து இன்னும் ஃபுல்லாக உள்ளே போகல. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளால் சர்க்ளிப் போட முடியாது. அந்த சர்க்ளிப்போட க்ரூவ் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதனால் பிஸ்டன் பின்னை லைட்டாக உள்ளே தட்டிடுறோம், லைட்டாக டேப் பண்ணி உள்ளே அமுச்சிடுறோம். ஸோ பிஸ்டன் பின்னோட சர்க்ளிப்பை போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த கிராங்க் கேஸை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். சப்போஸ் அந்த சர்க்ளிப் உள்ளே விழுந்துடுச்சுன்னா நீங்கள் மொத்த கிராங்க் கேஸையும் பிரிக்கிற நிலைமை வரலாம். ஸோ சர்க்ளிப்பை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதை நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க.
ஸோ சர்க்கிளிப் போட்ட அப்புறம் இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு போர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே ஈஸியாக போய்டும். நீங்கள் இதுக்காக ஹேமர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக கையிலேயே டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போய்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு மட்டும் இல்லை, ஒரு நியூ போர் பிராண்ட் நியூ போர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அங்கே கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ரன் அவுட் ஆன என்ஜினுக்கும் ஒரு பிராண்ட் நியூ போருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ரிங்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ரிங்ஸ் வந்து செக்யூர் ஆகிடுது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பிகினராக இருந்தாலும் இல்லை ஒரு பிராண்ட் நியூ போராக இருந்தாலும் இந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தட். ஸோ செகண்டரியாக பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜராக எல்லோரும் பண்ணுற மெத்தட். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டால் இது வந்து ஈஸியாக இருக்கும். 2 ஸ்ட்ரோக் பிஸ்டனை பொறுத்த வரைக்கும் அதோட ரிங்ஸோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பின்னில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸுக்கு வந்து 4 ஸ்டட்டு, அந்த பிஸ்டன் ரிங்ஸோட எண்டை வந்து 4 ஸ்டட்டுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பிஸ்டன் பின்னை நல்லா லூப் பண்ணிவிட்டு பிஸ்டனை கனெக்டிங் ராடோடு வச்சு லைட்டாக டேப் பண்ணுறோம், ஈஸியாக உள்ளே போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளிப் போடணும். அந்த கேப்பில் சர்க்கிளிப் போடுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு கிளாத்தை வச்சு நல்லா கவர் பண்ணிட்டுருங்க. கவர் பண்ணும்போது ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நினைக்காதீங்க, கம்ப்ளீட்டாக அது உள்ளே போகாத அளவுக்கு க்ளீனாக கவர் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின்னுக்கான சர்க்கிளிப்பை போடுங்க. ஸோ சர்க்கிளிப்பை ஒரு ஃப்ளாட் டூலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள். அண்ட் கிளாத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் போடுறோம். இது ஸ்ப்ளெண்டரோட போருன்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் புஷ் இல்லைனா ஆயில் சீல் மாதிரி ஒரு புஷ் ஒன்று வரும். ஸோ அதை போட்டுட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸு அண்ட் போர் ரெண்டுமே லூப்ரிகேட் பண்ணோம். இங்கே லூப்ரிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டட்டில் அப்படியே போரை இறக்குறோம். ஸ்டட்டில் போரை இறக்கிட்டு பிஸ்டனை அப்படியே பொறுமையாக கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ரிங்ஸாக வந்து நீங்கள் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்படியே உள்ளே இறக்கினீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ இந்த மெத்தடும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் எஃபிஷியண்ட்டான மெத்தட் தான். இது பார்த்திங்கனாலுமே எந்த விதமான சப்போர்ட்டோ சப்போர்ட்டோ இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். 2 மெத்தடுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. ஸோ அங்கே ஒரு லேர்னராக இருக்கும்போது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருக்குன்னா நிச்சயமாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அந்த பிஸ்டன் ரிங்கை வந்து டேமேஜ் பண்ணாமல் ஈஸியாக அதில் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டோட கண்ட்ரோல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த போரோட சப்போர்ட் வந்து ஸ்டட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அதே RX100ஓட என்ஜின் எடுத்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து ஸ்டட்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ அங்கே வந்து நீங்கள் போரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா பிஸ்டன் ரிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். பிஸ்டன் அண்ட் போர் அசம்பிளியோட 2 ப்ரைமரி மெத்தடுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நாம் அடுத்ததாக நிறைய என்ஜின் ரீபில்ட் வீடியோ பண்ண இருக்கிறதுனால இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு காமனான கண்டென்ட் தான். என்ஜின் பல விதமாக இருந்தாலும் அது எதர் 2 ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் இல்லை 4 ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். இந்த பிஸ்டன் ரிங்ஸ் அண்ட் போர் அசம்பிளி இது பார்த்திங்கன்னா ஒரு காமனான கண்டென்ட். ஸோ இது எல்லாமே நான் ஒரு ஜென்ரல் வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதோட காரணங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.